கன்சீலரை எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம ஃபேஸ்ல அண்டர் ஐ டார்க், பிம்பிள் மார்க் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக. இப்போ ஒரு பிரைடுக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக பண்றோம். எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஸ்கின்ன வந்து ஒரு ஈவன் டோனா உள்ள எப்படி இருந்தாலும் அது எதுவுமே தெரியாம கிளியர் ஸ்கின்னா காட்டுறதுக்கு. ஆனா நமக்கு அது செல்ஃப்க்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். சோ இது யாருக்காவது கிளியர் ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பா இல்ல. எல்லாருக்கும் ஸ்கின்ல வந்து அண்டர் ஐ டார்க் கொஞ்சம் இருக்கலாம், ஒரு பிம்பிள் வந்தா கண்டிப்பா மார்க் இருக்கதான் செய்யும் இல்லையா? இல்ல நமக்கு வந்து ஏதாவது லைட்டா சில பேருக்கு ஒரு 40+ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். சோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து மனுஷங்கன்னு பிறந்த முகத்துல ஏதோ ஒன்று இருக்கதான் செய்யும். சில பேருக்கு இங்க மட்டும் நமக்கு டார்க் இருக்கலாம், சோ எனக்கு கூட லைட்டா இங்க இருக்கும் அந்த மாதிரி. சோ அதெல்லாம் காமன். நீங்க இதெல்லாம் டெய்லி மறைக்கிறதுக்கு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா மறைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை மறைக்காம வெளியே போறதுக்கு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்காது, ஐயோ வெளியே போனா தெரிஞ்சிருமே அப்படின்னு. சோ நான் என்னோட செல்ஃப் மேக்கப்ல கன்சீலர், கலர் கரெக்டர் யூஸ் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டா ரொம்ப ரேரா, இப்போ ஃபுல்லா மேக்கப் போட்டு ரெடி ஆகுறேன், ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகுறேன், அப்ப தேவைப்பட்டா போட்டுக்குவேன். மற்றபடி டெய்லி மேக்கப்ல எனக்கு கன்சீலரும் இருக்காது, கலர் கரெக்டர் இருக்காது, பிரைமரும் இருக்காது. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஃபவுண்டேஷன் போயிடுவேன் நான். ஓகேவா?